4ல question number 24 cot alpha equal to 1 by 2 alpha belongs to pi comma 3 by 2 மற்றும் secant beta equal to minus 5 by 3 beta belongs to pi by 2 comma pi எனில் tan alpha plus beta வின் மதிப்பை காண்க. அதாவது cot alpha கொடுத்துறாங்க, alpha வந்து மூன்றாம் கால்வட்ட பகுதியில் இருக்கணும், சீக்கன் பீட்டா கொடுத்துறாங்க, பீட்டா வந்து இரண்டாம் கால்வட்ட பகுதியில் இருக்கணும். அப்படி இருந்தால் இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2, காட் ஆல்ஃபா 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா வந்து எந்த கால்வட்ட பகுதியில் இருக்குது? மூன்றாம் கால்வட்ட பகுதி. மூன்றாம் கால்வட்ட பகுதியில் காட்டோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும், டேனோட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கும், இது எல்லாமே நெகட்டிவில் இருக்கும். நமக்கு வந்து இங்கே டேன் வேணும், அப்போ இதை தலைகீழாக எடுத்துனா என்ன கிடைக்கும்? tan alpha equal to 2. ஏன்னா காட்டோட தலைகிலி தான் tan சொல்லலாம். அப்போ இது தலைகிலி போட்டோன்னா 1/2 ஓட தலைகிலி 2. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறோம்? சீக்கன் பீட்டா -5/3ன்னு கொடுத்துட்டாங்க. இது எந்த கால்வட்ட பகுதி? இரண்டாம் கால்வட்ட பகுதி. இரண்டாம் கால்வட்ட பகுதியில் சீக்கன்ல இருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம்? காஸ் கொண்டு வரலாம். காஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/5ன்னு சொல்லலாம். அதே வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ தெரியும், கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணேன்னா உனக்கு 1 - 9/25, இதை மீண்டும் சுருக்கணும்னா 16/25 கிடைக்கும். அப்போ சைன் பீட்டா ஈக்குவல் டு 4/5. அப்போ டேன் பீட்டா ஈக்குவல் டு சைன் பீட்டா பை காஸ் பீட்டா. சைனுங்கிறது இரண்டாம் கால்வட்ட பகுதியில் பாசிட்டிவ் அப்படியே இருக்கும். இப்போ சைன் பீட்டாவோட வேல்யூ 4/5, காஸ் பீட்டாவோட வேல்யூ 3/5 சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு 5 கேன்சல் ஆச்சுன்னா -4/3. இரண்டாம் கால்வட்ட பகுதியில் டேனோட வேல்யூ மைனஸில் இருக்கும். ஒன்று இந்த மெத்தடை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்னொரு மெத்தட் போட்டோன்னா 1 + tan square theta equal to secant square theta. அந்த ஃபார்மேட்டில் போட்டாலும் சேம் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு tan alpha plus beta, அப்போ tan alpha plus beta equal to tan alpha plus tan beta divided by 1 - tan alpha tan beta அப்படின்னு எழுதலாம். இப்போ tan alpha ஓட வேல்யூ 2ன்னு தெரியும், tan beta ஓட வேல்யூ -4/3ன்னு தெரியும். அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுற 2 - 4/3, 1 - 2 × -4/3. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா 6, 6ல் 4 போச்சுன்னா 2/3ன்னு மேலே கிடைக்கும். கீழே பார்த்தோன்னா 3 - × +8, 8 3 11/3ன்னு கிடைக்கும். அப்போ 2/3 11/3, இதை ஒரு வகுத்தல் இது ஒரு வகுத்தல். அப்போ தலைகீழ் பெருக்கலாம் போச்சுன்னா 3 3 அடிபட்டு போச்சுன்னா 2/11ன்னு கிடைக்கும்.